புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல், பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி சொல்லி பாடுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, முழு மனதோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர், சாம்பலை சிங்கார. நல்ல கைகளை தட்டியாமே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன். மீண்டும் சொல்லுங்க, புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே. இந்த நாளிலே கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த 2018 ஆரம்பத்திலே முடிந்து போன அநேக காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறபடியாலே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற எம் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற எம் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் நடத்தி வந்த விதங்கள்
பாதைகளுக்காக, எல்லா மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் நன்றி சொல்கின்றோம். நடத்தி வந்த விதம் பெரியது, உம்முடைய பாதை ஆச்சரியமானது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து, சொல்லி முடியாத அதிசயங்களை செய்து, இதுவரை நடத்தி வந்த முடியாத அதிசயங்களை செய்தவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தவரே, இதுவரைக்கும் நடத்தினவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய நாளிலே, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 1ஆம் தேதியிலே தேவன் நம்மோட வாக்குத்தத்தங்களோடு கூட பேசுவாராக. நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த 12 மாதங்கள் நடத்தி வந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே எங்களை நுழைவ பண்ணுங்கிறதுக்காக மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உண்மை தொழுது கொள்ளுகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக, உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமென் எழுதப்பட்டிருக்கு. இந்த எல்லா வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ண, ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள் அநேக விதமாக இருக்கிறது. அதுல ஒரு வசனத்தை கூட நம்ம என்ன பண்ணுவோம், வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன். அது மாத்திரமல்ல, 126ஆம் சங்கீதம், அதுல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் யோபு 5ஆம் அதிகாரம், அதுல நீங்க 9ஆம் வசனத்தை கூட வாசிங்கன்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்க நினைத்து பார்க்க விடாதபடிக்கு இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நிச்சயமாக நடக்க போகிறது. ஆமை, நீங்களே நினைச்சு கூட பார்க்காதபடிக்கு, நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன நோக்கி கூப்பிடு. ஆமே சோதரி, எத்தனையோ நோக்கி இந்த புதிய நாளிலே, இந்த புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிற அருமையான என் தேவனுடைய என் தாயே, தகப்பனே, அருமையான என் சகோதரியே, நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடியினாலே, நீங்க கர்த்தரை நோக்கி தரிசிக்கிறபடியினாலே, நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதுனாலே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அத்தியாசத்தை ஆமே இந்த நாளிலே தொடங்க வைக்கிறார். ஆமே, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. எதிர்பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணணுங்க? எதிர்பாருங்க. ஆமே, நம்மளால் வியக்கத்தக்க முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே செய்கிற தேவன், சிறையிருப்பை மாற்றின தேவன். ஆமே, எத்தனையோ ஆமே கடந்து வந்து இந்த புதிய நாளில கூட ஆண்டவர் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க வாசிங்கன்னா எபேசியர் 3ஆம் அதிகாரம், அதுல 20ஆம் வசனம் கூட போட்டுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்குள்ளே செய்ய வல்லவராகிய அவருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ விதமான ஸ்தோத்திரம் காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாம். இந்த புதிய நாளில, இந்த புதிய வருஷத்துல உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறா. உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சோதரம், உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல சோதரம், நீங்க உங்க வீடுகளில கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆமே ஸ்தோத்திரம் சொன்னபடியே ஆண்டவர் செய்தார். அவனால வியந்தூட பார்க்க முடியல. ஆமே எப்படியா இருந்த நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ததை நான் பார்க்க முடியும். மரித்து போன உயிரோடு எழுப்பின ஆண்டவர் ஆமே நம்மளால செய்ய முடியாத காரியம். எரிகோ மதில்கள், எப்படிப்பட்ட எரிகோ மதில்களா இருந்தாலும் ஆமே கர்த்தனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே, இந்த புதிய நாளிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கூட ஆமே உங்களை நடத்த போகிறார். உங்க வாழ்க்கை என்ன பண்ணு, வனாந்தரம் அல்ல, செழிப்பின் ஆண்டாக, மகிழ்ச்சியின் ஆண்டாக. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்னு எழுதப்படுறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்ய அவர் யாரா வல்லவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எப்படியுமா இருக்குமா? ஆமா, சூப்பரா நடத்துவார் ஆண்டவர். அதிசயமா நடத்துவார். நீங்க 2025 மாதிரி கிடையாது, 2026ஆம் ஆண்டுல ஒரு புதிய கிருபைகளையும் புதிய ஞானத்தையும் ஆமே ஸ்தோத்திரம் என்ன பண்ணாரு, உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறார். அநேக விதமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவன் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். ஸ்தோத்திரம். அத சொல்றது எரேமியா 33 முதல்ல என்னை நோக்கி என்ன பண்ணு. ஆமா, அவன் மறு உத்தரவு அவங்களுக்கு கொடுக்கிற தேவன். நம்ம நோக்கி பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா கீழே இறங்கி உடனே அதுங்க நோக்கி பார்க்கல. இறங்கி உடந்த உடனே அந்த பேழை விட்டு இறங்கி வந்த உடனே தேவனுக்கு அவன் பலி செலுத்த ஆரம்பித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய உலகமே உருவாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய உலகத்தை, இந்த புதிய காரியங்களை ஆமே ஆண்டவனை அவன் சந்ததியை ஆசீர்வதித்து பழுகவும் பெருகவும் பண்ணி அவனை ஆஸ்வதித்தார். உங்க வாழ்க்கையில நிச்சயமாக கர்த்தர் நடக்க முடியாத காரியங்களை நடக்க செய்ய போகிறார். ஆமா, இதுவரையும் இப்படி இல்லை, இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்றார், பெரிய காரியங்கள் நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்பதாக சந்தேகமே இல்லை. அவர் என்ன பண்ண, என் வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று என்ன பண்ணும். எலிசா சொல்றான், ஆண்டவர் உம்மிடத்திலிருந்த வல்லமை எனக்கு 2 மடங்கா எனக்கு வேணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆண்டோட சமூகத்துல கேட்டுக்கொள்ளுங்க. ஆமே, அநேக விதமான அற்புதங்களை பெறுவீங்க. எலிசா இடத்துக்கு போகிறாரு. ஒருத்தன் கோடால் கீழே விழுது. அந்த கோடால் இரும்பு கோடால் மேல மிதக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீ செய்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி கூட வாக்கு தத்தங்கள்லாம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பழிக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோ. கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி